Hi friends, welcome to Maha's channel Grow Younger with Maha. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ல முக்கியமா இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணி ஆகணும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல வீட்ல தான் இருக்கோம். ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட்லியா வந்து அந்த க்ரீம் இந்த க்ரீம் அப்படிலாம் வாங்காம வீட்ல இருக்க பொருட்களை வச்சுட்டு எப்படி ஸ்கின் கேர்லாம் பண்றது அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் சொல்ல போறேன். ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளி விதைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இதோட பேர் வந்து flaxseed அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சாப்பிட்றது மூலமா. ஸோ இதை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா இதோடைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்கும், ஃபேஷன் டிப்ஸ் இருக்கும், ஹெல்த் டிப்ஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஐஒய்ஸ், ஹோம் ரெமடிஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸும் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நாங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸீட்லேருந்து எப்படி வந்து நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து இந்த மாதிரி பச்சையான ஃப்ளாக்ஸீட் தான் எடுத்திருக்கேன் நான். ஃப்ளாக்ஸீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். ஒரு கிலோ வந்து 250 ரூபாய்க்குலாம் கிடைக்கிது. ஸோ வந்து ஒரு 200 கிராம் 300 கிராம் வாங்கினாலே போதும், நமக்கு ஒரு 1 மந்த்துக்கு தேவையான ஜெல் வந்து நமக்கு கிடச்சிரும். ஒரு 60 ருபீஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஜெல் தயாரிச்சிடலாம். இது வந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை எப்படி தயாரிக்கணும்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகணும். அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வழவழப்பு தன்மை கொண்டு வரும். ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா இதை வந்து அப்படியே வேக வச்சுட்டே இருக்கணும். ரொம்ப சிம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃப்ளாக்ஸீடோட அந்த ஜெல் எல்லாமே வந்து தண்ணியில் ப்ராப்பராக வந்து அது வந்து இறங்கும். ஸோ இது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அந்த வாட்ரி கன்சிஸ்டன்சியில் இருந்து அப்படியே ஒரு மாதிரி கொழப்பாக வந்து மாறும். ஸோ ஜெல் ஃபார்ம்லாம் வந்து மாறும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து சிம்லேயே வச்சுருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் வந்து அந்த கொழப்பு தன்மை வந்துருச்சு. ஸோ இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் மாறணும். ஸோ ஃப்ளாக்ஸீடில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை சாப்பிட்றது மூலமாக நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவே போடலாங்க. அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஃப்ளாக்ஸீடு. ஸோ நம்ம வந்து இந்த சேனல் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் வந்து ஃப்ளாக்ஸீடை வச்சு நம்ம வந்து பியூட்டிக்கு வந்து நமக்கு எந்த இதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெளியில் இருக்க அப்ளிகேஷன் மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துட்டு இந்த கொழப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி நல்லா கொழப்பாக வந்துடும். ஸோ சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடணும். இந்த இதை ஆற விட்டோம்னா திருப்பி வந்து அது டைட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வடிகட்டி மூலமாக ஃபுல்லாகவே வந்து இது ஃபில்டர் ஆகாது. ஸோ என்ன பண்ணலான்னா ஒரு துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பட் இது வந்து சூட்டோடையே ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ அதனால் வந்து இப்போ ரேண்டமாக ஃபஸ்ட்டு நான் ஃபில்ட்ரு வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பேக் இருக்கும்ல, அதில் வந்து ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதில் போட்டு வந்து ஸ்க்வீஸ் பண்ணணும். நம்ம துணியில் ஸ்க்வீஸ் பண்ணுறப்ப கூட சரியாக வந்து ஸ்க்வீஸ் பண்ணால் அந்த ஜெல் வந்து வராது. ஸோ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும். ஸோ அந்த வெஜிடபிள் வாங்குகிற அந்த பேக்கில் வச்சு நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்க்வீஸ் பண்ணாலும் வராது. ஸோ அதனால் சூடாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஜெல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 4 ஸ்பூன் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டேன் நான் ஃப்ளாக்ஸீடு. அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த ஃப்ளாக்ஸீடு இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி காஞ்சதை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு இந்த ஜெல்லை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜெல்லை வச்சு நிறைய தயாரிக்கலாங்க. நிறைய ஸ்கின் கேருக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன் நான்.
அவ்வளோதான் ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சேஃபானது. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்கா இதை டெய்லி அப்ளை பண்ணாலே போதும். ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து எஃபெக்டிவாக ஆகும். ஃபேஸில், கையில், காலில் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. ஸோ ஒமேகா 3 வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது சுருக்கங்கள், ஒரு மாதிரி ஸ்கின்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் இல்லையா, அவங்களாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரிங்கிள்ஸ்லாம் ஒரு மாதிரி கரு வளையம் அதெல்லாம் இருக்கும் கண்ணுக்கு கீழே, அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப நல்லா வந்து க்ளீனாகும். ஃபேஸை வந்து அப்படி ஒரு ஹீல் பண்ணுறதுக்கு வந்து சூப்பரானது வந்து இந்த ஜெல்லு. முகப்பொரு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். முகப்பொரு வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக அதை பற்றி ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ முகப்பொரு வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு மேலேயே வந்து இந்த ஜெல்லை வந்து நம்ம போடுறப்ப வந்து முகப்பொரெல்லாம் சீக்கிரமாகவே போயிடும். அந்த ஸ்கார் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ இதை கண்டிப்பாக அந்த இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை டெய்லியே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீக்லி 2 days 3 days யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து டெய்லியே யூஸ் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட்டு தூங்குறப்போ வந்து நான் இப்போ வந்து நைட் ஸ்கின் கேரில் தான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தூங்குறப்போ வந்து நான் பண்ணிட்டேன்னா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இது நைட்டு நம்ம ஸ்கின் க்ரீம்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கூட நம்ம அந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்கிடலாம். அந்த ஏதாவது அந்த ஃபேஸில் வந்து ஒரு சில ஓப்பன் போஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு புள்ளி மாதிரிக்கே இருக்கும். அதாவது அவங்களுடைய ஃபேஸில் வந்து அந்த ஹோல்ஸ் ஓப்பன் ஆனது வந்து திருப்பி க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாவே தெரியும், ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்ப வந்து அது எல்லாமே மறைஞ்சிடும். டார்க் ஸ்பாட் மறைஞ்சிரும். ரொம்ப ஸ்கின் வந்து அப்படியே க்ளோயிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சம்மரில் பார்த்திங்கன்னா இந்த வெயில்னால் உடம்புலலாம் ஒரு சில இடத்துலலாம் வந்து கருப்பு ஃபார்ம் ஆகிறது, சன் டேன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து சூப்பரான ஜெல் இது. ஸோ கண்டிப்பாக வந்து சம்மர் டைமில் இந்த ஸ்கின் கேரில் வந்து இந்த ஜெல்லை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போடுங்க, இந்த மாதிரி டாப்பிக்கில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதுக்கெலாம் தான் 1 by 1 வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். எந்த வீடியோ இருந்தாலும் அதில் ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிலே ஆகுது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் வந்து கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.